நம்ம வந்து லாஸ்ட் 3 நாள் வந்து வீடியோ போடலங்க. ஏன் வீடியோ போடலன்னா, ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்னைக்குமா நம்ம வந்து ஃபுட் டயட் ஃபாலோ பண்ணுங்க, சுகருக்கு டயட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா, அத நம்ம வந்து ஃபேமிலிஸோட நல்லா என்ஜாய் பண்ணி, நமக்கு பிடிச்சத, நமக்கு தோணுனத வந்து நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட மைண்ட் செட்டு. ஸோ, அதனால தான் நானும் வீடியோ போடலங்க. நாளையிலேருந்து அதாவது திங்கட்கிழமையிலேருந்து நான் வந்து மறுபடி எ ஃபுட் சர்க்கிள வந்து ஃபாலோ பண்றதுக்கு டயட் பிளான் எப்படிலாம் பண்ணணும், அந்த டயட் பிளான் வந்து எப்படிலாம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோலாம் நான் தொடர்ச்சியா போடலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேங்க. ஸோ, அதனால திங்கட்கிழமையிலேருந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலரா வரும். எப்படி நான் வந்து இயற்கையா சுகர்லேருந்து வெளியே வந்தேன். சுகர்ல இருக்கும்போது இந்த ஃபுட் சர்க்கிள ஃபாலோ பண்ணும்போது நான் என்ன மாரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது, அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி வெளியே வந்தேன், சுகர்லேருந்தும் சரி, வாழ்க்கையிலேருந்தும் சரி எப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிறத வந்து இந்த நாலேட்ஜ் எல்லாம் நாளையிலேருந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுவேங்க. ஏன் இந்த நாலேட்ஜ் எல்லாம் ஷேர் பண்றேன் அப்படின்னா, இந்த நாலேட்ஜ ஷேர் பண்ற மூலமா என்னோட மைண்ட் செட்ல இருக்கிறவங்க மாத்திரை போடாம ஒரு சிலவங்க வெளியே வரணும்னு நினைப்பாங்கல்ல. ஃபுட் கண்ட்ரோல் பண்ணாலே வெளியே வரலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால தான் நான் தொடர்ச்சியா வீடியோ போட்டுட்டே இருக்கேங்க. ஸோ, அதே மாரி நான் எப்படி இயற்கையா சுகர்லேருந்து வெளிய வந்தேனோ, அதே மாரி இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க நம்மள ஃபாலோவர்ஸ் யாராவது இயற்கையான முறையில சுகர்லேருந்து வெளிய வந்தவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்த வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணனாலும், அதுவும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா, இன்னும் நான் வந்து டீப்பா டயட் பிளான் சொல்றதுக்கு வந்து என்னோட வீடியோஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களோட அனுபவங்கள் சுகர்ல என்ன பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சுகர்லேருந்து வெளிய வந்த அனுபவம் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்றனால நானும் அந்த மாரி விஷயங்கள வந்து கேதர் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல வந்து நானும் என்னோட வீடியோஸ்ல போட்டு அத நீங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சுகர்னா என்ன? அதுலேருந்து எப்படி வெளிய வரலாங்கிறது வந்து ஒரு அவேர்னஸா நான் வந்து டெய்லியும் வீடியோ போட்டுட்டே இருக்கேங்க. டைப் 2 டயபிட்டீஸ் வந்து இதுலேருந்து ஈஸியா வெளிய வந்துரலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நான் புரிஞ்சதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து வீடியோல வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. சரி, அதே மாரி உங்களுக்கு சுகர்ல இருந்து வெளிய வர்றதுக்கான எதுவும் டவுட்னாலும் சரி, எதுவும் விளக்கம் வேணும்னாலும் சரி, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமா கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு வந்து என்கிட்ட பேசுறதுனால உங்களுக்கு அதுலேருந்து வெளிய வர்றதுக்கு ஒரு சில பாயிண்ட்கள் கண்டிப்பா கிடைக்கும். அது வந்து உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஹெல்த் ஆரோக்கியத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ, இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்மளோட சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.